வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போங்க, என் பொண்ணை ஏமாத்தாதீங்க மாப்பிள்ளை, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. பாட்டி வந்தோடனே பாட்டிக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் வந்து மாப்பிள்ளையை அனுப்ப மாட்டேங்கிறீங்க, இல்லைனா அவர் கண்டிப்பாக என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பாருன்றாங்க. நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டிக்கிட்ட என் பொண்ணு வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறா, அவங்களையும் என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அமுச்சு வைக்கணும் ஹனிமூனுக்கு, நான் அனுப்பணும்னு சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி யோசிக்கிறாங்க, ஐயோ இவங்க வேறு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்களே, சரி அன்பு போகிறான் கொடைக்கானலுக்கு, அவங்க கூட வேணால் போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க ரெண்டு பேரும். அன்பு கிளம்பி வராரு, கூடவே கண்மணியும் வராங்க. கண்மணியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் கொடைக்கானலுக்குன்னு அன்பு சொல்கிறாரு. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே சிவகாமி வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது உனக்கு தோணிச்சு, உன்னை தனியாக அனுப்புறது எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்ததுடா, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப வந்து அங்கே குளிராக இருக்கும், இந்த டைமில் உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு நினச்சேன், கண்மணி நீ கூட்டின்னு போகிறது நல்ல முடிவிடா அப்படின்னோடனே, ஆமாம்மா கண்மணியும் கூட்டின்னு போகிறேன் அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேர் கூட வராங்க உன் கூட அப்படின்னோடனே, நிஜமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே வேறு வழி இல்லை, எல்லோரும் கட்டாயப்படுத்துகிறாங்க, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படின்னா இந்த ரெண்டு தனியாக போகாமல் அன்பு கண்மணி அதுக்கப்புறம் கார்த்தி பவி 4 பேரும் போயிட்டு வரட்டும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை கேட்டுட்டு வந்து தாங்கிக்க முடியல பாட்டியால். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எதுக்கு கண்மணியெல்லாம் போயிட்டுருக்கணும், இப்போது தேவையில்லாதெல்லாம் எதுக்கு அப்படின்னோடனே, என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க, நான் இப்படி தனியாக இருக்க முடியும், கூட ஒரு லேடிஸ் இருந்தால் எனக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும், அதனால் நான் தனியாக போக முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அவங்க அப்பா அப்பாவும் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள், அவர் எப்படி தனியாக போவார், அவன் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறான், அவனை ஊர் சுற்றுவா போகிறான், இவங்க ரெண்டு பேர் ஊர் சுற்றட்டும், இருந்தாலும் அவர் எப்படி தனியாக இருக்க முடியும், அவருக்கும் வந்து பிரச்சனை ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனால் ப்ளீஸ் பாட்டி கண்மணியும் வரட்டும் பாட்டி அப்படி சொன்னோன்னே, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ப்ளீஸ் பாட்டி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சனோடனே பாட்டி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண தெரியாமல் முழிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் 4 பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. பாட்டி என்ன சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வெண்ணிலா வந்து நானும் வரேன்னு சொன்னதால் பவி செமையாக டென்ஷன் ஆகி வெண்ணிலா வந்து திட்டுறாங்க. எப்படிங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடுவில் வருவீங்க, அவங்க உங்கள் வந்து ஃப்ரெண்டாக வேணால் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கும் ஒரு ப்ரைவசி வேணாவா, நீங்கள் பண்ணுறது தப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே பவியை பார்த்து முறைக்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா கிட்ட வந்து பவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நல்லபடியாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் சேர்ந்து போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துங்க, அதை விட்டு நீங்கள் நடுவில் போனீங்கன்னா எப்படிங்க, இது சரியில்லைங்க, இதுவே என் ஃப்ரெண்டு யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், ஆனால் எப்படி தான் இவங்க அமைதியாக இருக்காங்களோ தெரில அப்படின்னோட கண்மணி வந்து, ஐயோ என் ஃப்ரெண்டை திட்டாதீங்க, அவள் வந்து என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல, அதனால தான் அப்படி அதுக்காக எல்லா இடமும் வர முடியுமா, சரி கண்மணி அவங்க தான் வந்து அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்களும் இப்படி இருக்கீங்க, இங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பிரிஞ்சு வீட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக உங்கள் வீட்டுக்காரரை இந்த மாதிரி தனியாக அனுப்புவீங்களா அந்த மாதிரி இடத்துக்கு, அவருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, இங்கே பாருங்கள் எப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நடுவில் யாருமே வரக்கூடாதுங்க, அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு பவி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. இங்கே பாருங்கள் வெண்ணிலா, ஃபேமிலி ட்ரிப்பாக எல்லோரும் போகிறதா இருந்தால் நீங்கள் வரலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக கப்பலாக போகும்போது நீங்கள் வந்தால் எப்படிங்க, அது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும்ல எல்லாருக்கும் அப்படின்னோன்னா அப்படியே வெண்ணிலா பார்க்குறாங்க. இப்போ என்ன நான் வரக்கூடாது அவ்வளோதானே அப்படின்றாங்க. அப்புறம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஓடி போக பார்க்குறாங்க. பின்னாடியே உடனே கையை பிடிக்கிறாரு அன்பு. என்ன கண்மணி, அவனை சின்ன குழந்தையா நீ போய் சமாதானப்படுத்துறதுக்கு இல்லை, கோச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளே புரிஞ்சுப்பா, இப்போ நீ பிரிஞ்சு இந்த மாதிரி இருந்தால் தான் அவளும் புருஷன் வீட்டுக்கு போகும்போது நிம்மதியாக இருப்பா, அப்புறம் ஒன்றை தேடி வந்துட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன், வெண்ணிலா உன்னையும் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது தான், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா அது வந்து வெண்ணிலாவை சமாதானப்படுத்திட்டு வராங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் வா கண்மணி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வெண்ணிலா செம கடுப்பாயிடுறாங்க.